ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது நம்முடைய உடம்பில் உள்ள சோரா பாய்சனை நாமே விலக்குவது எப்படி. நம்முடைய ஆழ்மனதின் பதிவுகளை, அதனால் ஏற்படுகின்ற சோரா என்கிற விஷத்தை நாமே விலக்கிவிடலாம். இதற்கு மருத்துவரோ மற்றவர்களோ தேவையில்லை. நாம் தானே உள்ளே போட்டோம், நாம் தானே கஷ்டங்களை உள்ளே திணித்தோம், நாம் தானே அடுத்தவனை என்னுடைய துன்பங்களையும் அல்லது நாமே ஏற்படுத்தி கொண்ட துன்பங்களையும் ஆழ்மனதில் போட்டோம். அதை நாம் வெளியே கொண்டு வருவது எப்படி? அப்போ நாம் நம்முடைய ஆழ்மனதில் போட்ட கஷ்டங்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை, துயரங்களை, ஏமாற்றங்களை நாமே வெளியேற்ற வேண்டும். அது ஆழ்மனதில் பதிந்திருக்கும், நமக்கு தெரியாது. அதை புதுப்பிக்க வேண்டும். நாம் ஒரு தனி இடத்தில் இருந்து முதலில் நம்ம நெத்தியை மட்டும், அதாவது நெத்தி பொட்டை மட்டும், இந்த இடத்தை மட்டும் நினைத்து கொண்டு, புருவமத்தி நினைத்து கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து விட்டு, அதற்கு பிறகு மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் சிறு பிள்ளையிலிருந்து நமக்கு நேர்ந்த துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாக நினைக்க வேண்டும். நினைக்க நினைக்க ஆழ்மனதில் இருந்து வரும். சின்ன வயதில் நம் பெற்றோர்கள் நம்மளை எப்படி கண்டித்தார்கள், அதற்கு நாம் என்ன ரியாக்ஷன் பண்ணோம், அதை எப்படி அடக்கி வைத்தோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து வெளியே கொண்டு வர வேண்டும். நமக்கு யார் துரோகம் பண்ணினார்கள் என்பதையெல்லாம் நாம் நினைக்கணும். நினச்சா போதும், நினச்சி அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் விட்டுறேன் அப்படின்னு அதை வெளியே கொண்டு வந்துடணும். அதான் மன்னிப்புன்னு சொல்கிறது. அவர்களை மன்னித்து விடுகிறேன். அதற்கடுத்தாப்போது நமக்கு துரோகம் பண்ணவர்கள், நாம் யாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தினா, அது நம்ம குடும்பத்தில் யாராவது இறப்பு ஏற்பட்டு அதனால் உள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்ததோ அதையும் வெளியே கொண்டு வந்துடும். நம்ம மனசில் நினச்சி வெளியே கொண்டு வர ஒன்று ஒன்றா வெளியே வந்துவிடும். அப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை அப்படி முயற்சி பண்ணும்போது உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய கஷ்டங்கள், பழைய ஏமாற்றங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்கு வரும். அதை அப்படியே நான் வெளியே கொண்டு வந்துடணும். நான் அதிலிருந்து விடுபடுகிறேன், எனக்கு அது தேவையில்லை, அது முடிந்த கதை, அதை முடிந்ததை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆழ்மனது வெறுமையாகிவிடும், சுத்தமாகிவிடும். அது சுத்தமாகிவிட்டால் திரும்ப மனசில் நினைத்து, நீங்கள் கண்ணை மூடி மனதை நினைத்து ஒருநிலைப்படுத்தும் பொழுது இந்த பூமியில் உள்ள பிராணசக்தி உங்கள் உடம்புக்கு வருவதாக நீங்கள் நினைக்க வேண்டும். அல்லது கடவுள் சக்தி வருவதாக நினைக்க வேண்டும். அல்லது பரிசுத்தாவியே நம்மளை உள்ளே வந்து சுகமாக்குறதாக நீங்கள் நினைக்க வேண்டும். பரிசுத்தாவி பிராவடிவில் உள்ளே நுழைகிறார். அப்படியே நம்முடைய மூளையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறார். அப்படியே நாம் இருதயத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறார். அப்படியே நாம் குடலில் உள்ள, இருதயத்தில் உள்ள, கணையத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறார் என்று நினைக்க வேண்டும். அப்புறம் அப்படியே நம் உடலில் கால் வரைக்கு அவர் நம்மோடு இணைந்து இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு மேலே உள்ள சக்தி உங்கள் உடம்பை நிரப்பும். மனசை ஒருநிலைப்படுத்தும் போது அந்த மேக்னட்டிக் பவர், அதாவது பிராணசக்தி, உயிர் சக்தி, அதான் உயிர், அந்த உயிர் சக்தி உங்களுக்கு நேராக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிடைக்க உங்கள் உடம்பு நல்லா அப்படி புல்லரிக்கும். அப்படி புல்லரிச்சதுன்னா நீங்கள் நிறைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி நிறைவாக கொண்டு வரும் பொழுது உங்கள் உடம்பில் உள்ள, உங்கள் ஆழ்மனதில் கசக்கி கொண்டிருந்த அந்த விஷம், சோரா என்று கொள்கிற விஷம் உங்களை விட்டு அகன்று போகும். அந்த விஷம் அகன்று போனால் உங்களுக்கு எந்த நோயும் வராது. மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால் 2 விஷயங்களில் வரும். ஒன்று சோரா பாய்சன் அல்லது
சிபிலிஸ் பாய்சன். இந்த ரெண்டும் பாரம்பரியமாக கூட வரும். நம்ம முன்னோர்கள் செய்த அந்த மன இறுக்கம் கூட நமக்கு பாதிப்பு வரும். ஆக எல்லாத்திலிருந்தும் நீ விடுதலை பெற்று அதற்கு பிறகு நீ எந்த கவலையும் படாமல் எது நேர்ந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இருந்தாயானால் உனக்கு எல்லா நோயும் சுகமாகும், எல்லா பிரச்சனையும் சுகமாகும் என்று கூறி விடுகிறேன். வணக்கம்.